திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகளி அப்பம் மூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உறைபவன் கற்பகமன விழுகடி தேகம் அத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் போய மலையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சுவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடையுமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கரமண மருள் பெருமா எந்தாய் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் தந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி கோழி வழி திருவா அதவுரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் அல்ல சிவகாமியம்பலுடனாகிய வல்ல வைத்தியநாசபடி பெரும் கருணையினாலும் திரிபுர சுந்தரியுடனாகிய மததீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று திருப்புகழ் பாடல் விளக்கம் பற்றி பேசுவதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியார்களும் போட்டியுள்ளனர். இயல் இசையும் லுசித வஞ்சி கயர்வாகி என்ற அந்த பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருக்குட்டியில தலம் திருச்செந்தூர் திருப்புகழ். அம்மா கரெக்டா கேட்டாங்க இது எந்த ஒரு திருப்புகள் அப்படின்னு. திருச்செந்தூர் திருப்புகழ். இயல் இசையும் லுசித வஞ்சி கயர்வாகி. பரம் கருணையுடைய முருகப்பெருமான் தடத்த லட்சணமாக சிவபெருமான் வந்த ஒரு உருவம்தான் இந்த முருகப்பெருமானுடைய உருவம். அதாவது சிவபெருமான் தான் முருகராக வருகிறார், மறந்துடக்கூடாது. சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் வேற இல்ல. அதாவது அரும்புச்சிவன்னு வாரிய சுவாமிகள் அழகா சொல்லுவாங்க. ஏற்கனவே சிவபெருமானுக்கு 5 திருமுகம். ஈசானம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷம் கிழக்கு பார்க்க இருக்கும், அகோரம் தெற்க பார்க்க இருக்கும், வடக்கு பார்க்க இருக்கும், வாமதேவம் தெற்க பார்க்க இருக்கும், சத்தியோஜாதம் மேற்கு பார்க்க இருக்கும். இந்த 6வது திருமுகம் எப்படி இருக்கும் என்றால் கீழ் நோக்கி நம்மை போன்ற சகல வர்க்க ஆன்மாக்களை எல்லாம் விதிப்பதற்காக கொண்டு வந்த அந்த திருமுகம் தான் அதோ முகம் என்று பெயர். எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே சிவபெருமானுக்கு 5 முகம் தான் இருக்குங்க. இப்ப 6வது முகம் இருக்குங்க. அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே கந்தபுராணத்துல அழகா சொல்லுவாரு. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கின்றார். எப்படி சைலன்ஸ் சொல்ல போட்டேங்க சார். அருவும் உருவமும் அனாதியாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை ஒரு முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தரன் ஆங்கு உலகம் உய்ய. உலகம் உய்வதற்காக முருகப்பெருமான் உதித்தாருங்காரு. இப்ப சூரியன் உதிக்குது காலையில, அப்ப இல்லைன்னு சொல்ல முடியும்? மறைஞ்சிருந்தது வெளிப்பட்டு தோன்றியது. அதே போல 6வது முகம் மறைத்து வைத்திருந்தார். இதுக்கு முன்னாடி யாரு கண்ணுக்கு மட்டும் அதை காண்பித்துக் கொண்டிருந்தார் என்றால் ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை இப்ப எல்லா உயிரும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த திருமுகம் தான் அதோ முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருமுகம். இப்ப தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தச்சனுடைய யாகத்தில் போய் கலந்து கொண்ட காரணத்தினால் இப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கும்.
தட்சனுடைய யாகத்துல சிவபெருமானை ஒருத்து அவன் செய்த அந்த யாகத்தில் தேவர்கள் எல்லாம் போய் கலந்து கொண்ட காரணத்தினால் எல்லாருக்கும் சூரபத்மனால் 108 யுகம் துன்பம் வந்தது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 108 யுகம் தேவர்களுக்கு கஷ்டம். அப்ப இந்த கஷ்டத்துல இருந்து நீங்கிறதுக்கு பெருமானிடம் வந்து தேவர்கள் எல்லாம் வந்து முறையிட்டார்கள். பெருமானே, உருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவிய நீ அவை பறித்திருப்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம் வீடு தந்திடும் கருமவதே எல்லால் கருணையாவதே என்று தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் சென்று கைலாய மலையில் போய் சென்று வேண்டினார்கள். அப்பொழுது சிவபெருமான் சொன்னாரு, எப்பா எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க, முதல் அதை சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப தேவர்கள் எல்லாம் சொன்னாங்க, பெருமானே உனக்கு ஊர் கிடையாது, பேர் கிடையாது, தொழில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் இந்த உயிர்கள் எல்லாம் கடை தேர வேண்டும் என்பதற்காக உனக்கு என்று ஒரு ஊர், உனக்கு என்று ஒரு பேர், உனக்கு இப்படி நம்ம எந்த நாமத்தை சொல்லி அழைக்கின்றோமோ அந்த நாமம் தாங்கி வந்து சிவபெருமான் அருள் செய்கின்றார். ஏன்னா கடவுள் ஒன்று, அதை மறந்துடக்கூடாது. கடவுள் ஒன்னா ரெண்டா இல்ல ஆயிரமா லட்சமா? கடவுள் ஒன்றுதான். அது மாதிரி ஒன்றே பதி அப்படின்றார். அப்ப சாமி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப நீ வைத்தியநாதன் சொன்னா வைத்தியநாதரா வந்து அருள் செய்யறாரு, மருந்தீஸ்வரா அப்படின்னு சொன்னா மருந்தீஸ்வரா வந்து அருள் செய்யறாரு, ஆமா, சொக்கநாதன் சொன்னா சொக்கநாதரா வந்து அருள் செய்யறாரு. இப்படி பல பேர்கள்ல வந்து சுவாமி வந்து அருள் செய்யறாரு. ஆனா கடவுள் ஒன்று, அதுல மட்டும் கொஞ்சம் ஆணித்தனமா பதிய வச்சிடணும். சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் அப்படிங்கிறது தெளிவாயிரும். பெருமானே, இது எதுக்காக நாங்க சொல்ற பேரெல்லாம் சொல்லி நீ வந்து அருள் செய்கின்றாய் என்றால், இந்த உயிர்கள் எல்லாம் கடை தேர வேண்டும் என்பதற்காக உனக்கென்று ஒரு உருவம், உனக்கென்று ஒரு பெயர் வைத்துக் கொள்கின்றாய். இப்ப சில பேர் வைத்தியநாதன் சொன்னா நான் சொக்கநாதரை போய் கும்பிட போறேன் அப்படிம்பாங்க, கும்பிட்டுக்கோங்க. ஆனா கடவுள் ஒன்றுதான், எந்த மூர்த்தத்தை தொழுதாலும் சாமி. சில பேருக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு விநாயகர் பெருமான் ரொம்ப பிடிக்கும். ஆனா விநாயகராவும் யாருதான் வர்றா? இப்ப விநாயகர் பெருமான் யாரு? சிவபெருமான் விநாயகர் வர்றாரு, அம்மையப்பருடைய வடிவம் தான் விநாயகர் பெருமான். முருகப்பெருமான் யாரு? சாமி தான், முருகதான். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, ஜோதி என்ன சொல்லுவோம்? ஜோதிய சிவம் சொல்லுவோமா? அதை தொட்டா என்ன செய்யுது? சுடுதா? தொட்டா சுடுது, அதுல இருந்து ஒரு இயக்கம் ஏற்படுது, அது சக்தி. ஜோதி சிவம், அதை தொட்டா சுடுகின்ற தன்மை அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதை சுற்றிய ஒளி முருகப்பெருமான். இப்ப நாளும் ஜோதிக்குள்ள அடங்கிடும், அதை பிரிக்க முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு மலர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மலர் சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான். இப்ப நாளை அந்த பூல இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. அதே போல அதனாலதான் சிவ குடும்பம் என்று வைத்தார். புரியுதா உங்களுக்கு? நீ விநாயகர் பெருமான் வணங்கினாலும், முருகப்பெருமானை வணங்கினாலும், சுவாமியை வணங்கினாலும், அம்பாளை வணங்கினாலும் ஒரே வழிபாடு தான். ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு கூட மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்படி தேவர்கள் எல்லாம் போய் முறையிட, சிவபெருமான் எந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லை சாமி, உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க எப்படி போய் சிவபெருமான் போய் நேரடி இதை செய்ய அப்படின்னு சொல்லி கட்டளையிடக்கூடாது. அப்ப இவங்க தேவர்கள் என்ன பண்ணாங்க, போய் சாமிகிட்ட போய் முறையிடும் போது, பெருமானே, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பாள் நிகர்க்க என்றார். அருமையான பாட்டு, கந்த புராணத்துல. பெருமானே, நீ கொடுக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும்னா, அது ஆதி இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது, தொடக்கம் இருக்கக்கூடாது, முடிவு இருக்கக்கூடாது, இன்பம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னாங்க தேவர்கள் எல்லாம் போய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லா தன்மையும் சிவபெருமான் ஒருத்தருக்கா உண்டு. அப்ப என்ன, பெருமானே நீயே குழந்தையா வரணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சுத்தி வளைச்சு சாமி கிட்ட சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க, வாங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் போக்கும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகர்க்க என்றார். அப்படி ஒரு குழந்தை வேணும் சாமி அப்படின்ட்டு சிவபெருமான் கேட்டாங்க. சாமி சொன்னாரு, இப்ப நீ சொல்றதுலாம் சரிதான், புந்திக்குள் இழசை ஏற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகழ்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். ஏற்கனவே 5 முகம் சிவபெருமான், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 5 முகத்தோடு இந்த 6வது திருமுகம் தொல்லை திருமுகம் அப்படின்னாரு. தொல்லை திருமுகம்னா என்ன அர்த்தம்?
குழந்தைன்னு அர்த்தம். இப்ப இப்ப எல்லாரும் இப்ப 60 வயசுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய தொல்லை திருமுகத்துக்கு நீங்க குழந்தைய எப்படி இருந்தீங்களோ அந்த திருமுகத்துக்கு பேர் தொல்லை திருமுகம் பேரு. ஆதியில உள்ள திருமுகத்துக்கு இப்ப நீங்க குழந்தையா இருக்கிற ஆள் வேற, இப்ப நீங்க இருக்கிற ஆள் வேறையா? நீங்க குழந்தையா இருப்பீங்கல்ல, நீங்க உங்க போட்டோ எடுத்து பாப்பீங்க, நான் குழந்தையில எப்படி இருந்தேன் அப்படின்னு பாக்குறீங்க. இப்ப எப்படி இருக்கும்? அப்ப ரெண்டு பேரும் வேற வேறையா? ஒரே ஆள் தானே. அதே போலதான் சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் வேற. ஏற்கனவே அந்த திருமுகத்தை யாருக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார் என்றால் ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே அந்த 6வது திருமுகத்தை சிவபெருமான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதான் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6 கொண்டார். எப்படி பாட்டு பாருங்க, கந்தபுராணத்து நமக்குலாம் கோடான கோடி கொடுக்கணும் அந்த பாட்டு. புந்திக்குள் இட செய்ய புதல்வனை கருது வேணா, ஒரு புதல்வனை கொடுத்துருவோம், கவலைப்படாங்க. அது எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அது புதல்வனை தருது வேணா அந்திக்குள் நிகழ்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6 கொண்டார். ஏற்கனவே 5 முகத்தோட இந்த 6வது முகம் நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களை எல்லாம் உயிர்ப்பதற்காக கொண்டு வந்த அந்த திருமுகம் 6 முகமாக விளங்கக்கூடிய அதோ முகம் என்று பெயர். அதை நம்ம எப்படி சொல்றோம்? முருகன் என்று அழைக்கின்றோம். மு என்றால் முகுந்தனாக விளங்கக்கூடிய திருமாலையும், ரு என்றால் ருத்ரராக விளங்கக்கூடிய சுவாமி, அதாவது ருத்ரரையும் அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரையும், கா என்றால் கமலத்தில் விளங்கக்கூடிய நான்முகனாக விளங்கக்கூடிய பிரம்மாவையும், மும்மூர்த்தியாகவும் விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான், முக்திக்கு வித்தாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதை நாம மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நாமங்கள் நாமம் சொல்லல, மறந்துடக்கூடாது. நாமங்கள் முருகான்னு ஒரு தடவை சொன்னா முருகப்பெருமானை எண்ணில்லாத நாமங்களை சொன்னதுக்கு சமம். ஒரு தடவை முருகான்னு சொன்ன பண்மையில சொல்றாரு, ஒருமையில சொல்லியிருக்கணும். ஆனா முருகாங்கிறதுக்கு அவ்வளவு நாமங்கள் இருக்கு. அதுலயும் நக்கீரதேவனார் சொன்னாரு, அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக அப்படின்னு. அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகா. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த திருமுகத்தை கீழ் நோக்கி நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களை எல்லாம் உயிர்ப்பதற்காக கொண்டு வந்த அந்த 6வது முகம் நம்ம எல்லாம் கருணையோடு பார்க்கணும். அதுதான் கருணை கூர் முகங்கள் 6ன்னாரு கச்சியப்ப சிவச்சேரி. 12 திருக்கரங்களால் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய கருணை கடல் முருகப்பெருமான். நீங்க திருச்செந்தூர்ல போனீங்கன்னா கருணை கடலே கந்தா போட்டின்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா? அப்படி போட்டிருக்க கூடாது. கருணை மாக்கடலே கந்தா போட்டின்னு சொல்லியிருக்கணும், மாக்கடல்னு சொல்லியிருக்கணும். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான். நீங்க இப்ப சிவ வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கேட்பாஸ் கொடுக்கறதே யாரு? முருகப்பெருமான் அருள் இல்லாம நீங்க இந்த வழிபாட்டுல நினைச்சிருக்க முடியாது. ஏற்கனவே பல பிரிவுல முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு பாதயாத்திரை எல்லாம் போய் செஞ்சு இருந்தா தான் இந்த சிவ வழிபாட்டுல ருத்ராஜம் போட்டு திருநீர் அணிந்து இந்த வழிபாட்டுல நினைச்சு. இப்படி அந்த முகம் வந்து எப்படிப்பட்டதுன்னு அரைஞர் சொல்றாரு. உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அவையா அமராவதி காவல சூர பயங்கரனே அப்படிங்கிறாரு அரைஞர் கந்தர் அனுபதி. உதியா தோற்றம் கிடையாது, மரியா மறைவு கிடையாது, உணரா நினைப்பு கிடையாது, மறவா மரபு கிடையாது. இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு முருகன். அதைத்தான் சொல்றாரு, பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அறிஞர். எப்படி சிவபெருமானுக்கு உரிய தன்மையோ அதே முருகப்பெருமான் வேற அல்ல அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பிறப்பெறப்பட்டவர் தான் கடவுளா இருக்க முடியும், பிறந்து இறந்திருந்தா அவர் கடவுளா இருக்க முடியாது. அப்ப அந்த தன்மை முருகப்பெருமானுக்கு சொல்றாரு அப்படின்னா சிவபெருமானே முருகராக வந்தார் அப்படிதான் சொல்லணும். வேற்றுமையாக நாம எப்பொழுதுமே முருகப்பெருமான் பாரு. அப்படி புதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா. விதிமால் ஏன் பிரம்மாவுக்கு விதின்னு சொன்னாங்க? நமக்கு உடம்பை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே விதிக்கிறார்ல, இங்க போய் இதை செய்ய அப்படின்னு சொல்லி விதிச்சு நமக்கு உடம்பு கொடுத்து அனுப்புறாருல்ல, தலை விதிய. அந்த தலை விதியை எழுதி அனுப்புறது அவர் தான் அனுப்புறாரு. தலை விதியை எழுதி அனுப்புறாரு. அந்த தலை விதியை மாற்றக்கூடிய வலிமை முருகப்பெருமானுக்கு உண்டுட்டார். ஐயா எதுனா டக்கு டக்குன்னு தெரியுதா? செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயல்கொழில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வேர்க்கும் அவன் கால்பட்டு அழிந்தது எந்த தலைவேல் அயன் கையில். நீங்க இந்த வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. நீங்க வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க விபூதி தரிச்சதுக்கு அப்புறம் உங்க ஜாதகத்தை பாருங்க, எல்லாமே டோட்டலா மாறி இருக்கும். நீங்க அப்படி அடி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அடியின் சொற்பொழி பேசுறதுக்கு முழுமுதல் காரணமாக இருந்த ஒரு ஐயா இருக்காங்க.
அந்த ஐயா எங்க ஊர்ல முத்துசாமி ஐயான்னு பேரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அந்த ஆமா, இப்ப அடின்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அடின்னு சொற்பொழி பேசவே ட்ரைனிங் எடுத்து. இதுக்கு முன்னாடி நமக்கு சொற்பொழி பேசலாம் எனக்கு அடின்னு தெரியாது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த மார்கழி மாசம் 30 நாள் சொற்பொழிவு பேசுறதுக்கு ஒரு நாள் அந்த ஐயா வரமாட்டாங்க, வெளியூர் போயிடுவாங்க. அந்த நேரம் நீ சிரமமா பேசியா அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல பேசி பழகுனது தான். அப்ப அவங்க இப்படிதான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ஐயா வந்து. என்ன, இந்த முகூர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமான முகூர்த்தம். நம்ம தலை விதியவே மாற்றக்கூடிய வலிமை முருகப்பெருமானுக்கு உண்டு என்பது அந்த ஐயா வந்து முத்துசாமி இருக்கான்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அந்த ஐயாவுடைய ஜாதகம் இதுக்கு முன்னாடி 60 வயசுலேயே அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவன் 60 வயசுலேயே நேரம் புல்லெல்லாம் முளைச்சிருக்குவான், இறந்து புல்லு முளைச்சிருக்குமா. இப்ப அவங்க வயசு 90 வயசு ஆகுது பாருங்க. அவங்க சொற்பொழி பண்ணுவாங்க. அவங்க வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டோட்டலா அவங்க விதியே மாறிடுச்சு. இப்பயும் நீங்க அந்த ஜாதகத்தை போனீங்கன்னா நேரம் புல்லு முளைச்சிருக்குங்க அப்படிமா. அதனால சாமி வந்து அந்த அளவுக்கு வழிபாட்டுக்கு வந்தோம்னா ஆயில கூட்டிடுவாரு. நமக்கு எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். வசன மிக வெற்றி மறவாதே மனது துயராற்றில் உலகாதே இசை வகையில் சடாச்சரமதாலே இகவர சௌபாக்கியம் அருள்வாய். பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி வலை வீட்டில் அருளும் வேளா அசுர கிளைவாட்டி மிகவாள அமர சிறைவிட்ட பெருமாளே இகவர சௌபாக்கியம் அருள்வாய். பழனி திருப்பூர் எல்லா சௌபாக்கியத்தையும் சாமி தந்தாங்க. ஆனா உங்க மனத்தை நீங்க ஒன்றணும். சாமி கிட்ட ஒண்டிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. விதியே வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இறைவனோடு நீங்க ஒன்றுபடாது. அப்படி புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா, அந்த விதியை விதிக்கக்கூடிய விதி மால் பிரம்மன் அவர்களே அறிய முடியாத சிவபெருமானுடைய மைந்தனாக வழங்கக்கூடிய முருகப்பெருமான். விதிமால் அறியா விமலன், விமலன்னா மலமே இல்லாதவன் அர்த்தம். சிவபெருமானுக்கு என்ன பேரு? விமலன் ஒரு பேரு. மலம் இல்லாதவன். நமக்கு 3 மலம் இருக்கு, கர்ம மலம், மாயா மலம், ஆணவம். 3 மலம் இருக்கா? ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு சிவபெருமான் 2 மலத்தை கூட்டி வைக்கிறார். அது இருக்கிற மலத்தை தான் கூட்டி வைக்கிறாரு, இல்லாத ஒண்ணெல்லாம் கிடையாது. அது இருக்கிற மலம் தான், கர்ம மலமும் மாயா மலமும். இப்ப ஒரு விறகு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கிராமத்தெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா விறகு கட்டையை ஸ்ட்ராங்கா போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? விறகு கட்டையா அதை நீங்க அவுக்க முடியுமான்னா ரொம்ப அவுக்குறது கஷ்டமா இருக்கும். அந்த கட்டை நீங்க அவுக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? உருவ முடியாது. நல்ல ஸ்ட்ராங்கா கட்டி இருந்தா உருவ முடியாது, கிடையாது. நல்ல யோசிச்சு சார், கிடையாது கிடையாது, உருவ முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டு முடிச்சு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டு. அப்ப என்ன செய்யணும்னா அதை விட 2 ஸ்ட்ராங்கா இங்கிட்டு இங்கிட்டும் கயிறு நல்லா அதை விட ஸ்ட்ராங்கா கட்டிட்டீங்கன்னா இது லூஸ் ஆயிரும். சாமி அந்த தொழில் தான் செய்யறாரு. இப்ப இந்த ஆணவ மலம்ங்கிற இந்த ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு 2 கட்டை ஸ்ட்ராங்கா போறாரு. கர்ம மலம், இது ஒரு மாயா மலத்தை இறுக்க கட்டியாச்சுன்னா இது ஆணவ மலம் வழி வரையாது. இந்த கர்ம மலம் இருக்கு பாருங்க, இதுதான் நாம மூல கர்மம். நம்ம பிறவி கொடுத்ததுமே ஆரம்பத்துல நம்ம உடம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப கேவல நிலையில இருந்தோம். உருவே தெரியாது. நம்ம உருவமே தெரியாத நிலையில முழுக்க முழுக்க இருட்டு, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத நிலையில இருக்கும்போது சுவாமி நம்மேல் கருணை வைத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீர்களில் வேற்றுமையான் என்று சொல்வதற்கு என்னங்க, எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சம் இன்றி ஒரே நுண்ணுடலை இறைவன் தந்தான். இது தந்த என்ன செஞ்சிருக்கணும்? பெருமானே எனக்கு உடம்பு தந்திருக்கீங்க, உங்க திருவடியை அடைவதே எனக்கு மேன்மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி திருவடிக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. இது உடம்பு கொடுத்ததுமே எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சாமியை மறந்து உலகத்தை போய் தெரிந்த காரணத்தினால் பெருமான் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் சுவாமி. இப்ப அப்படிதான் ஒவ்வொரு பிறவிலையும் நாம அப்படிதான் எடுத்து வந்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் இப்ப இன்னும் நம்ம பிறந்துகிட்டு இருக்கோம்ல, என்ன காரணம்? வினைக்கணக்கு அவ்வளவு நிறைய இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? எடுத்த பிறவில போக முடியுமா அப்படின்னா போகிறதுக்கு எளிமையான வழியும் இருக்கு. பஞ்சாட்சரம் அடியார்களுக்கு தானம் கொடுப்பது, அது அடியார்களுக்கு தானம் கொடுப்பது அது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, சிவஞான செயலுடையோர் கையில் தானம் நிலமளவு செய்திடும் அது நிலமலை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பாசத்தை அறுக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியை கிரியை யோகம் தன்னில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கவலங்கள் நனிவிக்கின்றார். இங்க சரியகிரி யோகம்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. சிவஞான செயலுடைய யாரு சிவ பூஜை பண்றவங்க, பூ கட்டி கொடுக்குறவங்க, விளக்கு போடுறவங்க, சிவ கைங்கிரி யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு வஸ்திரதானமோ இல்ல அன்னதானமோ இந்த மாதிரி
நீ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா எடுத்து இந்த பிறகு முடிச்சுட்டு ஓடியும். அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணணும். நான் 10 கோடி சேர்த்து வச்சிருக்கேன், கொண்டு போக முடியுமா? போகல. நான் 50 கோடி சேர்த்து வச்சிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல யாருங்க பார்க்க பணத்தை நல்லா சேர்க்க வேண்டியதா அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானம் தர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. இங்க தான தர்மம் பண்ணியாச்சுன்னா எல்லாம் அதுக்கு பயந்துட்டு தான் என்ன செய்யறாங்க, கடைசி காலத்துல யாரு பார்க்கன்னு துட்டி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க தான தர்மம் செஞ்சுட்டே இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையே வரும். சாமி பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு சுவாமி நம்மளை மேன்மைப்படுத்துவார். அப்படி சொல்றாரு, உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா. அப்ப சாமி கருணையோடு அந்த இருக்கிற உடம்பு கொடுத்து நம்மளை அனுப்புறாரு. நாம என்ன செய்ய வேண்டும்? இதுல இருந்து தப்பிப்பதற்கு அடியாருக்கு நிறைய செஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு ஓடுறோம். ரெண்டாவது, வழிபாடு குறைப்பா செய்யணும், சாமியோடு மனம் ஒன்றணும். இதுக்கு நிறைய வழிபாடுகள்லாம் இருக்கு, அடுத்து நான் அதை சொல்ல போறேன். ஏன்னா அது கூட பாருங்க 20 நிமிஷம் ஓடிடுச்சு, டைம் போறதுன்னா பாட்டே ஆரம்பிக்கல. சரி, இப்ப பாட்டு ஆரம்பிச்சிடும். வேமா நமக்கு 1 மணி நேரம் பத்தவே பத்தாது, நமக்குலாம் 3 மணி நேரம் வரும் இந்த பாட்டுக்கு. 4 வரி பாட்டு தான், அதுக்காக சின்ன பாட்டை எடுத்தேன். 8 முடிஞ்ச அளவுக்கு. விதிமால் அறியா விமலன் புதல்வா. அதிகா, அதிகான என்ன அர்த்தம்? மேன்மையானவனே. அபயான என்ன அர்த்தம்? அதிகா. அனகான என்ன அர்த்தம்? பாவமே இல்லாதவனே. அபயான அச்சத்தை தீர்ப்பவனே. அமராவதி காவல சூபர பயங்கரனே என்று முருகப்பெருமான அந்த அளவுக்கு விதிமாலோட அது அந்த பாட்டு. அது வேற, அது வேற. நான் இந்த முருகப்பெருமானுடைய தன்மையை சொன்னேன், அவருடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொன்னேன். உதியா அப்படிப்பட்டவர் முருகப்பெருமான் சொல்லிட்டு, முருகப்பெருமானை சொல்லிட்டு இப்ப நம்ம இதுக்குள்ள உள்ள போகிறோம். இப்ப இது பாடலுக்குள்ள போகிறோம். என்ன பாட்டை நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னா, இயலிசையும் லுசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை பொழியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயல் தகர்க்க இடையறந்த தினை காவல் பனசபுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. அருமையான பாட்டு. எப்படி பாட்டு? திருச்செந்தூர்ல பாடின பாட்டு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் போய் நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்வே மாறிடு. அது திருவடி சேத்திரம் பேரு திருச்செந்தூர். 2வது படை வீடு. ஏற்பட்டவங்களுக்கு கூட அங்க திருச்செந்தூருக்கு போயாச்சுன்னா அவங்களுடைய வாழ்வு மலர ஆரம்பிச்சு. அந்த கடற்கரைக்கு போயாச்சுனாலே, அங்க உள்ள பெருமான தரிசனம் பண்ணியாச்சுனாலே ரொம்ப மனதுக்கு நிம்மதி எல்லாமே கிடைக்கும். திருச்செந்தூர் போனா, திருச்செந்தூர்ல முக்கியமா சாமி மூலவர் யாரு? மூலவர் பஞ்ச திருமேனியுடைய சாமி. அதுல 2 முருகப்பெருமான் இருக்காரு. சண்முகர் 1, 2வது சுப்பிரமணியர். கடல் நோக்கி இருப்பது சுப்பிரமணியர், இந்த பக்கமாக வள்ளி தேவையானோட இருக்கிறது சண்முகர். இது 2க்கு என்ன சிறப்பு? சுப்பிரமணியர் வந்து தாமரையோட இருப்பாரு, இவர் வந்து வள்ளி தேவையானோட இருப்பாரு. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இப்ப சண்முகரை போய் நீங்க தரிசனம் செய்தால் பசு புண்ணியம், சுப்பிரமணியரை தரிசனம் செய்தால் பதி புண்ணியம், சிவ புண்ணியம் கிடைக்கும். சுப்பிரமணியர் வந்து தனியா இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அது வந்து சிவ பூஜா மூர்த்தி. அந்த பஞ்சலிங்கத்தை அர்ச்சனை பண்ற மாதிரி இருப்பார் சாமி. அந்த கடைசி மலரை எடுத்து அர்ச்சிக்கும் போது தேவர்கள் எல்லாம் முருகா என்று அழைத்தார்கள். அப்படியே திரும்பியாத்த கோலம் தான் சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணியன்னா என்ன அர்த்தம்? சு என்றால் விசேஷம், பிரம்மம் என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை, விசேஷ பிரம்ம தன்மையுடைய அந்த முகத்துக்கு தான் நம்ம ஆறுமுகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான. வேதங்கள் எல்லாம் சுப்பிரமணியன் தான் சொல்லுது, திருப்புகள்ல முருகான்னு வருது. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் முருகப்பெருமானுக்கு. வேதங்கள் வந்து முருகான்னு சொல்லல,
வேதங்கள் வந்து சுப்பிரமணியம் 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 3 தடவை சொல்லணும். 3 தடவை அதுக்கு மேலேயும் சொல்லலாம். ஆனா அங்க இலக்கணத்துல அங்க வழி இல்லை. அதனால 3 தடவைக்கு மேல சொல்ல முடியாது. அதனால 3 தடவை சொல்லி முடிக்கிறார் வேதங்கள். அந்த அளவுக்கு சிறப்புடையது. இப்ப சாமி அந்த விசேஷ தன்மையோடைய முகூர்த்தமா வர்றாருல. இப்ப சிவபெருமான் தான் அப்படி வருவாரு அப்படின்னா, விநாயகர் பெருமானா வராரு, முருகப்பெருமானா வராரு, அம்பாலா வராரு, எல்லாமாக வராரு. அப்படி வரலாமா அப்படின்னா, இப்படி எல்லா வடிவமும் எடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். மற்ற எந்த தெய்வத்தாலையும் எடுக்க முடியும். எல்லா உயிரும் உயிரி பெறும் பொருட்டு அங்கு நவதரு வேதமாய் ஏகநாதனே அங்கு நடிப்பன். சிவஞான சித்தியார் நூல் சொல்லுது. இப்ப திரைப்படத்தில் நடிக்கிறவங்களே 10 நடிப்பு நடிக்கிறாங்க. தசாவதாரம் நடிக்கிறாங்களா, 10 அவதாரம் நடிக்கிறாங்க. ஆனா சாமி பேர்பட்டவர், அவர் நடிக்க மாட்டாரா? ஏகநாதனே அங்கு நடி. அப்படிதான் அவர் விநாயகர் அவராரு, முருகர் அவராரு, எல்லாமா வரும். நினைத்த நேரம் நினைத்த வடிவம். மாகேஸ்வர மூர்த்தி 25 மாகேஸ்வர மூர்த்தம் சாமி தான் வர்றாரு. கல்யாண சுந்தரமூர்த்தி, காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, திரிபுர சம்காரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியர்த்தர், சங்கர நாராயணர், இப்படி எல்லாமாவும் சிவபெருமான் 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள். அது போக விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், அம்பாள். இதெல்லாம் தடச்ச லட்சணம் பேரு. சொரூப லட்சணத்துல சுவாமிக்கு இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது. கடவுளுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து சொரூப லட்சணம் பேரு. கடவுளுக்கு இலக்கணம் என்னன்னா, இன்ன தன்மையின் என்று அறிவொன்னா ஏமானம். நம்ம எண்ணதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி. அவன் எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டார். நம்ம அறிவை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது. அதனால சுந்தரமுசாமி அழகா பாடினாரு. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகவும் திருவும் புணர்ப்பானை, பின்னைய நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இன்ன தன்மையின் என்று அறிவொன்னா எம்மானை, எடி வந்த பிரானை, அன்னம் வைகும் ஏற்பாடு தனி ஆரூரானை மறக்கவும். உடனே பாட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. அந்த பாட்டு ஆனா இன்ன தன்மையர் என்று அறிவொன்னா எம்மானை, அதுதான் சொரூப லட்சணம்னு பேரு. சரி, அப்படி சொரூப லட்சணத்துல இருந்து அந்த உயிருக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா பயன் இல்லை. பயன் கிடையாது. அப்படி என்ன தன்மைன்னு சொல்ல முடியல. நம்ம எப்படி இறைவனை பாக்குறது? அதனாலதான் சாமி என்ன பண்ணாரு, கொஞ்சம் கீழே இறங்கி பரசிவனும் பராசக்தியுமாக வந்தார். கொஞ்சம் இறங்கி வந்தார். அந்த பறவெளியில இல்ல சுவாமி கொஞ்சம் பரசிவனும் பராசக்தியும் வந்தாரு. அப்பயும் உணர முடியல. கொஞ்சம் கீழே சிவமும் சக்தியா வந்தாரு. அப்பயும் உணர முடியாது. அதுக்கப்புறம் நாத தத்துவத்துக்கு வந்தாரு. அப்புறம் சக்தி, அதாவது விந்து, நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இந்த 5 சிவ தத்துவம். அதுக்கப்புறம் காலத்துக்கு வரும்போதுதான் நம்ம கிட்ட வரும். கால தத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு 31 தத்துவம் தான் நமக்கு கருவிகளாக வரும். 36 தத்துவத்துல 31 தான் நமக்கு கருவிகளா வரும். 5 வந்து சிவபெருமானியை நேரடி கண்டோம். அது சிவ தத்துவம்னு பேர். சுத்த தத்துவம் அது சிவ தத்துவம்னு பேர். அது சாமியோடைய கண்ட்ரோல். நமக்கு வந்து 31 தான் கரியா வரும். காலத்துல இருந்து ஆரம்பிச்சு காலையில எந்திரிச்சதுமே நீங்க என்ன சொல்லுவீங்க? மணி எத்துறங்க கேட்பீங்களா? காலம் அங்கதான். காலத்துல இருந்து நமக்கு எல்லாமே காலம், ஏதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை, இந்த கலை, வித்தை, அராகத்துலதான் நமக்கு அறிவு இச்சை செயலை சாமி தூண்டி விடுறது. இல்லைன்னு நம்ம அறிவு இல்லா குறைவு போலதான் நம்ம இருந்தோம். ஒன்றுமே இல்லாத நிலையில தான் நம்ம இருந்தோம். சாமி நம்ம அறிவு செயலை தூண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சமாவது, அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த பொருளுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? ஜட பொருள். இந்த ஜடத்துக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. இது என்னத்தை சொன்னாலும் இது அறிவு, என்ன சொன்னாலும் ஏதாவது கேட்குமா? நாம ஏதோ கொஞ்சம் அறிவோம், அவ்வளவுதான் நம்ம அறிவு. அந்த கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு நாம நினைச்சிரோம் எல்லாம் நானே செய்தேன். அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு தொடர்ந்து பிறவி வந்துக்கிட்டே முழு அறிவும் சாமி வச்சிருக்காரு. ஆனா நம்ம கொஞ்சம் அறிவை தூண்டதுக்கே நான் எல்லாம் செய்தேங்கிற உணர்வு வருதே, நம்ம என்னைக்கு கிடைக்கிறோம். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொன்ன வள்ளுவர், இந்த உலகத்துல நான் ஒழுக்கமா வாழ்வேன், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க கூட வானுலகம் வரைக்கும் போயிடுவாங்க. ஆனா அதே வள்ளுவர் சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும். அங்கதான் சிவலோகம். அதுக்கு மேல உலகம் கிடையாது. அங்க யாரு போக முடியும்னா யான் எனதுங்கிற செருக்கு அறுத்தவங்க தான் போகணும். சுத்தமா இருக்கக்கூடாது. எனக்கு 50 பாட்டு தெரியுங்க அப்படின்னு அந்த இதுல இருக்கக்கூடாது. நம்ம எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு அது தெரியும், சிவா உங்களுக்கு இந்த பாட்டு கூட உங்களுக்கு தெரியாதா சிவா அப்படின்னு அடுத்தவங்க நோஸ்கட் அடிக்கவும் கூடாது. நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் நம்ம ரொம்ப அமைதியா இருக்கும். எல்லாம் பெருமானே நம்ம பாட வேண்டும் என்று நினைத்தால் சிவருமான் நம்ம பாட வைப்பார். நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம வந்து சாதனை பண்ணுவோம். நமக்கு எவ்வளவு பாடல் தெரிஞ்சா நம்ம ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கணும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, நிறைய பாட்டு தெரியும் அவருக்கு.
உங்களுக்கு இந்த பாட்டு கூட உங்களுக்கு தெரியாத சொன்னா அடி ரொம்ப வருத்தப்படுவேன். போய் அந்த பாட்டை ரைட்டை உட்காந்து இந்த பாட்டு பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பாருங்க. அவங்க சொன்னது ஒரு வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா அந்த பாட்டை நம்ம பாடிடுறோம்ல, எப்படியாவது மனப்பாடம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருதுல. இருந்தாலும் நாம அந்த யாரை நம்ம மனம் நோக வைத்தாலும் அந்த வினையை நாம் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. என்ன விதைக்கிறீங்களோ அது பின்னாடி திரும்பி வரும். ஒரு தவறு செய்ய நினைச்சா கூட செய்யும் போது யோசிக்கணும், இந்த தவறு நம்ம செய்ய போறோமே, நாளைக்கு அது திரும்பி நமக்கு வரும் என்பதை மறந்துட்டோம். அது நினைப்பு வந்துருச்சுன்னா நம்ம தவறு செய்யணும். நாம எதை விதைக்கிறோமோ அது பின்னாடி வரும். நீங்க என்ன செஞ்சாலும் வரும் பின்னாடி. அதனால வினை செய்யறதுக்கு நாம் ரொம்ப அஞ்ச வேண்டும். இப்ப நம்ம பாட்டுக்குள்ள வந்து இயல் இசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி, இயல் இசை எல்லாத்துலயும் சிறந்து விளக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம், இந்த நடனம் ஆடக்கூடிய பெண்களுக்கு, அந்த வஞ்சிக்கு அயர்வாகி அவங்களையே நினைத்து நினைத்து ஒவ்வொரு பிறவிலையும் பெண்கள் பின்னாடியே சென்று நான் அதிலேயே போய் அயர்வாயிட்டேன் அப்படிங்கிறாரு அருணைநாதர். ஏற்கனவே ஆரம்பத்தில் அங்க இருந்து குஷ்டம்லாம் வந்து அப்புறம் நேர அண்ணாமலையில போய் மேல இருந்து கீழே விழும்போது யார் தடுத்தார் கொண்டா? சரி, தடுத்தார் கொள்ளும்போது என்ன சொன்னாரு? தடுத்தார் கொண்டார்ல. அப்ப சாமி நான் எதுக்குமே உதவாது, என்னை போய் ஏன் என்னை தடுத்தீங்கன்னு சொல்லும்போது அப்ப முருகப்பெருமான் சொன்னாரு, தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாகியதுன்னு. இது அவங்களுக்கு காலையில முருகப்பெருமான் செய்யக்கூடிய வழிபாட்டுல கரெக்டா இருந்திருக்காரு அன்னையினர். அதனாலதான் சுவாமி தடுத்தாரு. என்ன தப்பு செஞ்சாலும் வழிபாட்டுல கரெக்டா இருந்திருக்கு. அதனால முருகப்பெருமான் போய் தாங்கி பிடித்து அடியனுக்கு செய்ய, தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாட்டை விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியது. உடனே சாமியை அடுத்தாரு கொண்டு அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டாரு. சும்மா இரு சொல்ல, ஒரே உபதேசம் தான். ஞானிகளுக்கு ஒரு சொல்லு வந்து மாத்திரும், சும்மா இரு சொல்ல. அதே மாதிரி சும்மா இரு சொல்லணும் தான், அது ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி பட்டத்தாருக்கு நானும் ஒரு பெண் தான் அவங்க அக்கா சொன்னாங்க, அந்த ஒரு சொல்ல அவரை மாத்திருச்சு. அப்படி துண்டை கட்டிட்டு கிளம்பிட்டு ஞானிகளுக்கு ஒரு சொல்லு மாத்திருக்கு, சும்மா இரு. அது மாதிரி காதற்ற ஊசியும் வாராதுகான்னு கடைவெளிக்க, அந்த ஒரு சொல்லுதான் அவரை மாத்திருச்சு. இடுப்புல துண்டை கட்டிட்டு அந்த அளவுக்கு பாருங்க. சும்மா இரு சொல்லணும்னு ஊனை வெறுத்து உடலை வெறுத்து 12 ஆண்டுகள் தவம் செய்தார் அன்னை. கண்ணை மூணாரு, முருகப்பெருமானை நினைத்தார். 12 ஆண்டுகள் ஓடுனதே தெரியல. நீங்க மனதை ஒன்றிட்டீங்கன்னா வருஷம் போறது தெரியாது. கடற்கரையில் ஒரு பையன் விளையாட போயிருந்தான். அந்த பையன் எந்த நேரம் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பையங்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது நான் போய் தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் மட்டும் தவம் செஞ்சுட்டு கண்ணை மூடிட்டு முழிச்சு பார்க்கான். திடீர்னு அங்கனக்குள்ள விளையாண்ட பையங்கள்லாம் வேற யாரோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பையங்கள்லாம் அந்த பையன்கிட்ட போய் இவன் கேட்கறான், என்னப்பா என்னுடைய நண்பர்லாம் எங்க அப்படின்னு கேட்கவும், நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு 200 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. கண்ணை மூடி முழிக்க கூட 200 வருஷம் ஓடிடுச்சு பாருங்க. அதே மாதிரி கண்ணை மூடி முடிச்சால் 12 ஆண்டுகள் ஓடிடுச்சு. முருகப்பெருமான் அவருக்கு வந்து நாவை நீட்டுன்னு சொல்லி ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாடு என்று பாடிய பாடுதான் முத்தை தரு பக்தி திறனகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்குரு வித்துக்குருவரன் என போதும் முக்கட்பரம் அக்குச்சுருதி முற்பட்டது கற்பித்திருவரு 33 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்தைக்கடை ஒரு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்தீரவாக பத்தைக்கிற தத்தை கடவை பச்சை புயல் மெச்சத்தகுவல் வஷத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பறிவுற நித்தம்பத வைத்து பயிரவி திக்கட்பர அடிக்க கழுவிடுகளதாட திக்குப்பறி அட்டப்பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுதிக்கு திரிகடகையிற போத கொத்துப்பற கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடி என ஒரு கூகை பொற்புத்தன நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி முத்துப்பட ஒத்த பரவல. எல்லாரும் அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படிதான் அவருக்கு ஞானத்தை வழங்கினா. அதுவும் விரும்பி கேட்டாரு. திருப்புகழ் பாடுன்னு முருகப்பெருமானே விரும்பி கேட்டது திருப்புகழ். அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா வழிபாட்டினுடைய முடிவுல திருப்புகழை பாடுவாங்க. அப்படி பாடின பாடல் இந்த பாட்டும் ஒரு பாட்டு. திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான பாடிய பாடல் இயல் இசையும் ருசித்த வஞ்சிக்கு அந்த பெண்களுக்கு பின்னாடி நான் 1000 ரூபாய் ஆயிட்டேன் சாமி. இதை இந்த ஒரு வரிக்கே வழக்கம் சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் வேணும். இந்த 1000 ரூபாய்க்கு சொன்னார் பாருங்க. இந்த 1000ங்கிறதுக்கு 1 மணி நேரம் வழக்கம். ஆனா நிறைய இருக்கு போகணும். சரி, அதுலயே கடந்து பெருமானே நான் 1000 ரூபாய் ஆயிட்டேன் பெருமானே 1000 ரூபாய்க்கு இயல் இசையும் ருசித வஞ்சி கயர்வாகி
இரவு பகல் மனது சிந்தி உழலாது. அந்த பெண்களையே நினைத்து 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 இரவு பகலா அதை பத்தியே சிந்திச்சு என்னுடைய காலமெல்லாம் வீணாகிவிட்டது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இளமையிலேயே வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, வயதாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 5 வளையாது, 50 வளையவே வளையாது. சிறு வயசுல வரலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கோயிலுக்கு போலான்னு நினைக்கிறேங்க, போயிடும். அடுத்த வாரம் கோயிலுக்கு போலான்னு நினைக்கிறேங்க, போயிடும். அடுத்த வருஷம் கண்டிப்பா திருவிழாக்கு நான் கண்டிப்பா கோயிலுக்கு போயிருவேன், வருஷம் போயிடும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு போலான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆயுசு கடைசி அப்புறம் அதுக்கப்புறம் இளமையிலே வரல, முதுகுல எப்படி வரும்? அவ்வளவுதான், இருக்கிற காலத்தை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான். வந்தாச்சு, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, போய் சேர்ந்தோமா, யார்கிட்ட காலம் வேணாங்காலுங்க இப்படிதான் சொல்லுவாங்க. காலம் ஓடிடும், போறது தெரியாது. அதனால இருக்கின்ற அந்த காலத்தை நாம் என்ன செய்யணும்? இறை வழிபாடோடு நாம் கலந்து அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்யணும். முருகபெருமான் நிறைய கந்தர் அந்தாதிலாம் எப்படி பண்ணியிருக்காரு நீங்க? கந்தர் அந்தாதிலாம் எதுல முடிக்கிறாரோ அதுல இருந்து ஆரம்பிப்பார். அந்தாதி பாடியிருக்காரு. மாணிக்கவாசகர் அந்தாதி பாடியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பாடல். நாடகத்தால் அடியார் போல் நடித்து நான் நடுவேன், வீடகத்தை புகுந்ததுவான் மிகப்பெரிது விரைகின்றேன், நாடகச்சியை மணிக்கொன்றே இடையரா அன்பு உனக்கு என் உலகத்தை நின்று உருகத்தந்தலையும் உடையானே. யானே முடிக்கிறாரா? யானே எதுவும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கடவேன், வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்துகிறேன், தேனையும் மலர்கொண்டை சிவனே எம்பெருமானே எம்மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்தவனே. வருந்தவனே முடிச்சிட்டாரா? வருந்தவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன், இருந்த நல மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தலும் வேற, பறந்தவனா தமியன் மற்றே நான் ஆமாறே, ஆமாறு உன் திருவடிக்கு அகம்புலையன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன், புத்தேரில் கோமானின் திருக்கோயில் தூகையன் மெழுகேன் புத்தாடேன், சாமாரை விரைகின்றேன் சதுராளா உனை சார்வானே. வானே வானில முடிச்சிட்டாரா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவது முடிச்சாரா? வாழ்த்துவதும் மாணவர்கள் பணம் என்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொலை வேண்டி சூழ்த்த மதுரம் முரளும் தாராயே, தாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே, பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், குறவுவார் குழல்வனவாள் கூறுவன உருவேன். எப்படி சொல்றா? அறவுவார் கல்லறைகள் காண்பாரோ அறியானே, அறியானே யாவருக்கும் அம்பரவா அம்பலத்தியம் பெரியானே, சிறியனை ஆட்கொண்ட பெய்களற்கில் விரையார்ந்த மலர்தூவே வியந்தளரே நயந்தூர்கேன். எப்படி பாடுறாரு பாருங்க. அப்படியா? அன்னைக்கு அதுவும் பாடியிருக்காரு. நிறைய பாடல்கள்லாம் நீங்க அதெல்லாம் எடுத்து திருமுறைகள்லாம் எடுத்து எடுத்து நீங்க எல்லாம் அனுபவிக்க. சரி, இப்படி சொல்றாரு. நான் அந்த பெண்கள் பின்னாடியே நான் என்னுடைய மனமெல்லாம் அதிலே போய் உழண்டு விட்டது. நம்ம மனத்தை கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களுக்கெல்லாம் பெண்கள் பால் செல்ல ஆரம்பிச்சிடும், பெண்களுக்கெல்லாம் ஆண்கள் பால் செல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு நாம் இடம் கொடுக்காம இந்த மனத்தை நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அடக்குவதற்கு அடியார்களோடு இணங்க வேண்டும். அடியார்களோடு இணங்கிட்டோம்னா மற்ற எல்லாமே வந்துடும். மாணிக்கத்தில் அதான் சொல்றாரு, பாட்டுக்கு பாட்டு அடியார் கூடத்துல எப்படியாவது சேர்த்துரு சாமி, நான் எப்படியாவது தப்பிச்சுடுவேன் அப்படின்னு. அடியார் கூடத்துல சேர்ந்துட்டோம்னா நம்ம மனதை புறத்துல விட மாட்டோம். அடியார் நடுவில் இருக்கும் வரலைனாரா, எல்லாம் சுத்தி ரவுண்டு கட்டி நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இருங்க அந்த நைஸா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா உங்களை விட மாட்டாங்க. ஒழுங்கு கோயிலுக்கு வாங்க, ஒழுங்கு திருமுறை படிக்க வாங்க, உங்களை விடவே மாட்டாங்க. அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் அதுக்குதான் அடியார் விளையாடு. அடியார் கூட இருந்தோம்னா நம்ம வேற எங்கேயும் புறத்துல மனசு சென்னைக்கு அந்த அடியார் கூப்பிடுவாங்க, நம்ம இன்னைக்கு தேவாரம் படிக்க போகணும் அப்படின்னு புத்தகத்தை தூக்கிட்டு நீங்க இல்லைன்னா வர முடியாது. சரி, இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி. சாமி எப்படிப்பட்டவர்? கருணைமா கடல் முருகன் உயர் கருணைனாரு. அது எப்படி? அதான் அந்த 6 திருமுகம் கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் அங்கு உலகம் உய்ய அப்படின்னு சொல்வதற்கு நாங்க எப்படி கருணையோடு வந்தார். இந்த உயிர்கள் எல்லாம் உயிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த 6 திருமுகத்தை கொண்டு, அது அந்த 6 திருமுகம் என்ன செய்யும் சொல்றாரு. ஏறுமொழி ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. அடியார்கள் வினையை தீர்க்கிறதுக்காக ஒரு முகம் வச்சிருக்காரு பாருங்க சாமி. நம்முடைய குறைகள் எல்லாம் நீக்குவதற்கு சாமியை வச்சிருக்காரு. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப எல்லாம் கருணை தான். முருகப்பெருமான் கருணைமா கடல். திருச்செந்தூர்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அன்னை நதிரு இந்த பாடலையும் பாடினாரு.
அவர் திருச்செந்தூருக்கு போகும்போதே அங்க வசந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு, தேரோட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் கூட்டம், பயங்கர கூட்டம் திருச்செந்தூர்ல. இவர் கடைசியா நிக்காரு. எப்பயுமே தேரோட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வந்துருச்சுன்னா முன்னாடி எல்லாம் போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். அருணகிரிநாதருக்கே பாருங்க, அவரே கடைசியா நிக்கிறாரு. போய் அப்படி பாக்குறாரு, இவ்வளவு கூட்டத்துல முருகா நான் எப்படி முருகா உன்னை பார்க்க போறேன் அப்படின்னாரு. அப்படி அருணகிரிநாதருக்கு போட்டு முருகப்பெருமான், அருணகிரி நீ தேருக்கு பின்னாடி வந்துரு அப்படின்னா. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. எல்லாரும் முன்னிற்க அருணகிரிநாதர் போட்டு பின்னாடி வந்துட்டாரு. அங்க ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பின்னாடி வர சொல்லி முருகப்பெருமான் அவருக்கு நடனமே புரிஞ்சு காமிச்சாரு. தண்டையணி விண்டையும் கிங்கனி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சம், அந்த பாட்டுல அழகு. தண்டையணி வெண்டையும் கிண்கினி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப புரி கொண்டு நின் சந்தமுடன் இந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தம குணங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேடும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தனும் சந்தியாகும் புண்டரிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியல வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வழங்கும் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலிடு வெந்தமும் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை குற மங்கையும் சந்தவனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அருமையான பாட்டு. அப்படி இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா அந்த நடனத்துக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். தண்டையணி வெண்டையம் கிண்கிணி, அதுக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமான் அவருக்கு நடனம் வராது. இந்த பாடலுக்கு தகுந்தவாறு முருகப்பெருமான் அவருக்கு நடனம் காமிக்கிறார். எப்பேற்பட்ட பாட்டு பாரு. செந்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்செந்தூருக்கு நம்ம செந்தில் ஆண்டவர்னு சொல்றோம்ல, செந்தில்னா என்ன அர்த்தம்? கிடையாது. நல்லா யோசிச்சுப்பாங்க. இல்லைன்னா வசிக்கும் இடம்னு அர்த்தம். இல்லம் சொல்றோம்ல, செந்தில் இல்லைன்னா வளர்ச்சி. செந்துனா செம்மை நிறமுடைய முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து செம்பொருள் பேரு. செம்மை நிறம், செம்மை வடிவமுடைய முருகப்பெருமான் வசிக்கும் இடம் செந்தில் அப்படின்னு பேரு. திருச்செந்தில் செவ்வேல் சொல்றோம். அது வந்து செவ்வேல், அது வேலுக்கு சொல்றது. இது வந்து செந்தில் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா அங்கே வசிக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். திருச்செந்தூர்ல எப்பயுமே முருகப்பெருமான் வசித்துக் கொண்டே இருக்கின்றார். போருக்கு முன்னும் பின்னும் வந்து வழிபாடு செய்த இடம். ரெண்டாவது சிவ பூஜை செய்த முக்கியமான தலங்கள்ல ஒன்று திருச்செந்தூர். முதல்ல திருச்செந்தூர் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற இடம். திருச்செந்தூர் ரொம்ப முக்கியமானது. அதுவும் அந்த சிவ பூஜா மலரை வச்சு முருகப்பெருமான் வழிபாடு செய்யறாரு பாருங்க. அது என்ன மலர் வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தாமரை. தாமரை. ஏன் தாமரை வச்சிருக்காரு? நமக்கு காட்டுறாரு சிவ பூஜைக்கு முக்கியமான மலர் தாமரை என்பதை முருகப்பெருமான் நமக்கு காட்டுறாரு. பூவினுக்கு அருங்கலம். அப்ப உயர்ந்த மலரை வச்சு இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்ப நீங்க பூஜை செய்யறீங்க, பூஜை செய்யும் போது உங்களுக்கு உயர்ந்த மலராகிய தாமரை மலர் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதையே தாமரையாக நினைத்து வைக்க வேண்டும். நீங்க உங்ககிட்ட மற்ற மலர் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எந்த மலரை நீங்க வாங்கிட்டாலும், இப்ப செவ்வரடியே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு நீங்க கோயில போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெருமானே இதை நீ தாமரையாக நீ ஏற்றுக்கொள்ள மாட்டியா பெருமானே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சாமி தாமரையை ஏற்றுக்கல. நீங்க எதை நினைத்து நீங்க கொடுக்குறீங்களோ அதாக வாங்கி கொள்வீங்க. கண்டிப்பா. இப்ப திருவாவூர் ஆதீனத்துல அந்த மீனாட்சி சுந்தரம் அவரை சன்னிதானம் வந்து வேகமா கூப்பிடுறாங்க, சாப்பிட வாங்க அப்படிங்கிறாங்க. இவர் பூஜை முடிக்காம சாப்பிட மாட்டாரு. என்னடா செய்யணும், டக்குனு அந்த ஒரு விழுத்தை பறிச்சு பெருமானே இதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி போட்டு அவர் கூட சன்னிதானம் போயிட்டாங்க. போயிட்டு வந்து பெட்டியை தொடர்ந்து பார்த்தா இவர் போட்ட வில்வம் பெட்டிக்குள்ள இருக்கு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. நீங்க எதா நினைத்து நீங்கள் அணிக்கின்றீர்களோ அதை சாத்துகின்றீர்களோ அதாக பெருமான் ஏற்றுக்கொள்வார். ரெண்டாவது அன்பு இருக்கணும். கொஞ்சம் துளி அளவாவது அன்பு செலுத்தி நம்ம இறைவன் வழிபாடு செய்யணும். எப்பேற்பட்ட பெருமான் முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இழைத்தால் அருள்வோனே முருகான்னு ஒரு தடவை சொன்னோம்னா 2 திருவடியும் முருகப்பெருமான் நம்ம தலைமையில வச்சிருவாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், முருகப்பெருமான் வேற இல்ல, சிவபெருமான் வேறு அல்ல. சிவபெருமானுடைய குழந்தை பருவம் தான் முருகப்பெருமான் என்பதை நாம மறந்துடக்கூடாது. முருகா அப்படின்னோம்னா 2 திருவடியும் நம்ம தரம் சொல்றது அருணகிரிநாத பெருமான். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள் போனே எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி இந்த திருச்செந்தூர்ல செந்தில் அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு? செம்மை நிறமுடைய முருகப்பெருமான்
வசிக்கக்கூடிய இடம். இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி. இப்ப முருகப்பெருமானுடைய கருணை வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் வந்துடும். அது இன்ப கடல் மூழ்கி அப்படின்னாரு. முருகப்பெருமான் திருவடியை பற்றியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பத்துல மூழ்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது திகட்டாத இன்பம் முருகப்பெருமானுடைய திருவடி. ஏன்னா நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி. அதை பாட்டுல சொல்றாருல, அவன் கால்பட்டு அழித்தது என்ற தலைமேல் அயன் கையெழுத்து. கையெழுத்தே மாத்திடுவாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். விதியை மாத்திடுவாரு. விதி அவர் எழுதி அனுப்புறது தானே மாத்துறாரு சாமி. அப்பேற்பட்ட கருணையா கடல் உயர் கருணை புரியும் இன்ப கடலில் இன்பம் தானா வந்துடாது. பெருமான பற்றணும். பற்றுவதற்கு என்ன செய்யணும்? முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு விடாமல் செய்யணும். சரீகிரி யோகம் செய்ய வேண்டும். சரீகிரி யோகம் செய்யாமல் ஞானம் வராது. ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கூடாது நம்ம சரி சித்தாந்தம் நமக்கு சொல்லி. அப்ப அடிப்படை சரி என்பது என்ன? இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, என்னாலதான் தொண்டுலாம் செய்ய முடியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, கோயில ஏதாவது வேஸ்ட் பேப்பர் கிடக்கும்ல, அதை எடுத்து குப்பத்தட்டுல போடலாம்ல. அது ஒரு பணி தானே. ரெண்டாவது, திருமுறை உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கலாம்ல. எவ்வளவு சிறப்பு. இப்ப அம்மாலாம் நல்லா படிப்பாங்கன்னு சொல்றாங்க. கோயில்ல நீங்க படிப்பீங்களாம்ல சொன்னாங்க. நீங்க படிப்பீங்களா? திருமுறை படிப்பீங்களாம்ல? அதான் பாடம்னு சொன்னாங்க. வந்ததுமே சொன்னாங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு. அவங்க கேட்டேன். முருகப்பெருமான் சொல்லும் போதே அருளினரு பாடும்படியே பணியாய் அருள்வாயினர். பணியாய் அருள்வாய். எனக்கு அந்த பணியை கொடுத்துரு அப்படின்னாரு. இதாவது பரவாயில்ல. இன்னொரு பாட்டுல கேட்கிறாரு அருளிநாதர். இன்னொரு பாட்டுல முருகப்பெருமான்ட்ட கேட்கிறாரு, முருகா சொல்லுப்பா அப்படின்னாரு. என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னாரு. இல்ல சாமி நான் கேட்கட்டுமா அப்படின்னாரு. சொல்லு அருணகிரி, நீ சொல்லு அப்படின்னாரு. புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல. இல்ல அதர்கீஸ்வரன் அது முருகப்பெருமானத்தை சொல்றாரு. சாமி வர கிடையாது, முருகப்பெருமான் வர கிடையாதுல்ல. அது என்ன சொல்றாருன்னா, புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தக தொடைபாட அடிமை தனக்கு அருவாய். பெருமானை எனக்கு திருஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கு எனக்கு அதை செய்ய அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கிறாரு. திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சொல்ற? புகழியில் வித்தகர், புகழில் வித்தகராகிய திருஞான சம்பந்தர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே. எப்படி பாடுறாரு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு கேட்கிறாரு சாமி கிட்ட. அப்ப ஞானசம்பந்த குருவுடைய பாட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு ஞானசம்பந்த குரு பூஜை வருது. அதாவது இந்த இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். முருகப்பெருமான் பிறக்க மாட்டேன். ஏன்னா பெருமான் முருகன் பெறவான் இரவான்னு சொல்லிட்டாரு. கந்தலோகத்துல சாரூபம் பெற்ற அடியாராக விளங்கக்கூடியவரைத்தான் சாமி இங்க ஞானசம்பந்த பெருமானாக அவதரிக்க செய்திருக்கின்றார். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏற்கனவே அருணைநாதர் பெருமான் முருகன் பிறவான் இரவான்னு சொன்னதுக்கு அப்புறம் முருகர் ஞானசம்பந்தரா பிறந்தான்னு சொல்லக்கூடாது. குற்றம் வந்துடும். சாரூபம் பெற்ற அடியார் முருகப்பெருமானை முற்பிறவில முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்தலோகத்தில் போய் அந்த உருவத்தை பெற்ற அடியார். இப்ப சுந்தரம் சாமி வந்தார்ல, சார்வம் பெற்ற அடியார். சிவபெருமான் சார்வம் பெற்ற அடியார் தானே உலகத்துல திருத்தொண்ட தொகை பாடிவிட்டு மறுபடியும் எப்படி கைலாயத்துக்கு போனாரோ பார்த்த நிலைக்கண்ணடி. அது சார்வம் பெற்ற அவர் ருத்ரர். சார்வம் பெற்ற உருவத்தை பெற்றவர் சிவபெருமானுடைய உருவத்தை. அதாவது சாலோகம் அப்படின்னா சிவலோகத்துக்கு வசிப்பது, சாமீபம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அருகாமையில் இருப்பது, சாரூபம் அப்படின்னா சிவபெருமானுடைய உருவத்தை பெறுதல், சாய்ச்சம் என்பது இரண்டர கலத்தல். அப்படியா? இந்த சாய்ச்ச முக்திக்கு போயிட்டோம் அப்படின்னா பிறவிக்கு வராது, திருவடியில. அந்த மூணுக்கு போனாலும் திருவடிக்கு வர மறுபடியும் பூலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணுக்கு போனாலும் சார்வம் பெற்ற அடியாராக இருந்தா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாமி பார்த்து இந்த உயிரை கொண்டு போய் ஏதாவது அருளாளராக கொண்டு இந்த உயிர்களுக்கு தேவைப்படும் போது இறைவன் பயன்படுத்தி கொள்வார். இப்ப அப்படித்தானே சுந்தரம் சாமியை பயன்படுத்தினாரு. மாதவம் செய்திட மாதவம் செய்திட தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. இந்த ஒரு பாட்டு. அதனால எப்பவுமே இந்த திருத்தொண்டத்தை விட்டுறக்கூடாது. ரொம்ப முக்கியம். தினசரி பாடணும் திருத்தொண்டத்தை. தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அதுக்காகவே பார்க்க வச்சாரா சிவபெருமான். இவர் பார்க்கல, சிவபெருமான் பார்க்க வச்சாரா அந்த பெண்களை. எப்படி பாருங்க. அதை சேர்க்க சொன்ன அழகா பதிவு. எங்க சுந்தரம் சாமி அப்படி செய்ய மாட்டாரு.
சிவபெருமான் தான் பார்க்க வச்சாரு அப்படின்னு பாத்தீங்களா? எதுக்காக திருத்தொண்ட தொகை தருவதுக்காக. எப்படி பாட்டு பாருங்க, நமக்கு திருமுறைகளை கொட்டி கிடக்கு, நம்ம எடுத்து அப்படியே பருவம். உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே. அவ அகத்துல பாக்குறோம், அதாவது உன்னை எனது உள் அறியும் அன்பை தருவாயே. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே கண்டுகொண்டேன்னாரா. புறத்திலே பார்த்து கொண்டிருந்த அருணைநாத பெருமானை அகத்தில் காண வைத்தார் முருகன். உனது அன்பை எனதுள் அறியும் அன்பை தரு. நம்ம பல தலங்களுக்கெல்லாம் போய் முதல்ல ஆரம்பத்துல சென்று வழிபாடு செய்வோம். நாடும் நகரும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று அங்க போய் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானே என்று ஒவ்வொரு தலங்களுக்கெல்லாம் போய் சென்று வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்கிறாங்கிற உணர்வு எப்போ வரும்? பல தலங்களுக்கு போய் சென்று வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். கூடிய நெஞ்சத்துல கோயிலா இருக்கிற விஷயம் பல தலங்கள். அதனாலதான் தல யாத்திரை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. தல யாத்திரை மேற்கொள்ள உயிர்களுக்கு பக்குவம் வரும், இல்லைன்னா பக்குவம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று காட்டியவர்கள் தான் நால்வர் பெருமக்கள். இந்த நால்வர் மட்டும் நின்ற கோலத்துல இருக்காங்களா? சந்தான கோலங்கள் எப்படி இருப்பாங்க? அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அவங்களாம் குரு. குரு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா உட்கார்ந்து தான் சொல்லி கொடுக்கணும். அவங்கெல்லாம் உட்கார்ந்து சிவஞான போதத்தை உபதேசம் செஞ்சாங்க. அவங்க உட்கார்ந்த கோலத்துல இருப்பாங்க. இவங்களாம் பாடல் பாடி ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று வழிபட்ட அந்த விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டியவர் தான் நால்வர் பெருமக்கள். அவங்க நின்ற கோலத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று உணர்த்தியவர்கள் நால்வர் பெருமக்கள். அதைத்தான் அப்படிதான் ஒரு கோயில் விடலையே, எல்லா கோயில்களையுமே போய் பாடியிருக்காரு. இந்த கோயிலும் பாடல் பாடியது கிடைச்சிருக்குல்ல. காலையில் தேனபுரீஸ்வரர் கோயில் பண்ணி தாம்பரத்துல, அங்க முருகப்பெருமானுடைய அங்க 2 பதியம் கிடைச்சிருக்கு. நிறைய பாடல் அன்னைநாத பெருமான் தலங்கள் தோறும் சென்று முருகப்பெருமானை திருப்புகளால் பாடியிருக்கின்றார். எல்லாம் ஆமா. நீங்க மூலஸ்தானம் வந்து சிவபெருமானா இருந்தால் கூட அங்கேயும் என்ன செஞ்சிருப்பாரு? முருகப்பெருமானை போட்டு பாடியிருப்பார். அப்படி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவார். மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசபுர மகளை வந்தி அணிவோனே சொல்றாரு. மயில் திகர்கள் இடையறந்த தினை காவல்னா மயில், ஆடு இதெல்லாம் திரிஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்டுல யார் இருந்தா? வள்ளியம்மை இருந்தா. வள்ளியம்மை பறவைகள் எல்லாம் அப்படி விரட்டிட்டு இருந்தாங்க. அந்த திரைப்படத்தை காவல் கொண்டு வள்ளியம்மை அங்க இருந்தாங்க. அது இடத்துல சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது வலது பக்கத்துல யார் இருப்பா, இடது பக்கத்துல யார் இருப்பான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வலது பக்கத்துல யார் இருப்பா? வள்ளி, கரெக்ட், வள்ளியம்மை. இட பக்கத்துல சரி. வள்ளியம்மை என்ன சக்தி? இச்சாசக்தி. இச்சாசக்தி. தெய்வயானையம்மை என்ன சக்தி? கையில் உள்ள வேல் என்ன சக்தி? சரி. வேலு எந்த இடத்துல இருக்கும்? முருகப்பெருமானுக்கு எந்த இடத்துல இருக்கும்? இது வரைக்கும் நீங்க நிறைய சொற்களை கேட்டு கையில வச்சுப்பாரா, இதுல வச்சுப்பாரு? கரெக்ட், வெரி குட், வெரி குட், நல்லா கேட்டிருக்கீங்க. வலது தோல்ல இருக்கும். ஏன்னா ஞானம் எப்பொழுதுமே இறைவனிடம் தங்கியே இருக்கும் என்ற காரணத்தினால் அவர் கையில எல்லாம் வச்சிருக்க மாட்டாரு முருகப்பெருமான். அப்படி கையில வச்சிருக்க மாதிரி படம் இருந்ததுன்னா அது தப்பு, மறந்துடக்கூடாது. கையில வச்சிருக்க மாதிரி படம் போட்டிருந்தாங்கன்னா அந்த படம் தப்பு, முருகப்பெருமானுடைய படம். மார்பில் இருக்கணும். வேல் வந்து எதை குறிக்கும்? ஞானத்தை குறிக்கும். ஞானம் எப்பொழுதுமே இறைவனிடம் தங்கியே இருக்கும். அந்த வேலாயத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? வேலாயுதம் கேள்விப்பட்டீங்களா? அதோட ஆற்றல் எப்படி இருக்கு? அது அருணைநாத சொல்றாரு. அருணதன வன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் அலை மகள் அமலையாரியை அந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகதி அம்பர் குண்டலை வேத சாம்பவி இன்பத்திஞ்சிக பூவை பூங்கொடி அச்சத லட்சத பக்த மத்திடு அச்சத லட்சி அச்சி சடச்சரி ஆயுதிருமைந்தன் முகம் 1000 விளங்கியதொரு ஆறுதர வந்தருளும் ஆறுமுக குண்டரிகன் அறுவரை திறந்தவன் நன்றாம கட்டிமுகி அபயமிட அஞ்சல் என்று அக்கீரனுக்கு உதவி
அரசரிய வாமன முனிக்கொரு தமிழ் திறமும் பெரிதமாக விரித்த கடவுள் புலவன் அனுபவ சித்த பவக்கடலில் புகாதியனை பிறவி எடுத்து அருள் வைத்த கடல் துருவாகரன் ஆசிலாதார தபோதரன் இன்பூரும் வாசிகாதீத மனோலய வஞ்சரன் அகரும் முருகமத கலப வலிமலமுக விகட முகமட கடின புலகிதன் மரகத பச்சை திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல் அப்படிங்க. எப்படி சொல்றேன்? திருக்கைவேல். அதாவது திவாகரன் 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அது முருகப்பெருமான் வச்சிருக்க வேலாயத்தினுடைய ஆற்றல். ஒரு சூரியனையே நம்மளால தாங்க முடியாது. 100 கோடி சூரியன், 100 கோடி சூரியன், அது திவாகரன் பேரு. 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேலாயத்தினுடைய இத பூத வேதாள வகுப்புன்னு சொல்லி இவர் அண்ணன் அதை பாடுறாரு. அந்த வேல் வகுப்புல பாடுறாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது கிடையாது, அது வந்து வேல் மாறல், இது விருத்தம், வேல் வகுப்பு. வேல் வகுப்புல பாருங்க. அப்படி முருகப்பெருமான அந்த வேலாயுதம் என்ன சிறப்பு அப்படின்னா ஞானம். இந்த உயிருக்கு என்ன தேவை? ஞானம் இருந்தா போதும். ஞானம் 2 வகை ஞானம் இருக்கு. ஒன்று அவரஞானம், மற்றொன்று பரஞானம். அவரஞானம் என்பது நூல்களால் கற்கக்கூடிய அறிவு. பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. 2 வகை ஞானம். ஒன்று அவரஞானம், மற்றொன்று பரஞானம். அவரஞானம் என்பது நூல்களால் கற்கக்கூடிய அறிவு. பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த 2 வகை ஞானம் இல்லாம நாம் இறைவனை அடைய முடியாது. அடிப்படை நூல் அறிவு வேண்டும். அதனாலதான் கல்லாப்பிள்ளைன்னு முதல் இடத்துமே சொன்னாரு. பட்டத்தர முதல் பிள்ளை எழுத்துறாரு. எதை பற்றி? நான் சரியா படிக்கலைங்க, நான் 12th கூட படிக்கலைங்க, அந்த அறிவு கிடையாது, அந்த படிப்பு கிடையாது. இது என்ன படிப்பு? இறைவனை கற்கின்ற கல்வி. அந்த கல்வி நமக்கு இதுக்கு உதவாது. கற்றதுனால் ஆய பயன்கள் பணம் சம்பாதிப்பதுன்னு சொன்னாரா? வள்ளுவர் கற்றதினால் ஆய பயன்கள் நல்ல பணம் சம்பாதிப்பது அப்படின்னு சொன்னாரா? இல்ல. கற்றதினால் ஆய பயன்கள் வாளறிவன் நற்றால் தொழால் எணி, இறைவனை தொழுவது அப்படின்னு. இந்த கல்விதான் நமக்கு பயன்படும். இறைவனை பற்றி அறிகின்ற கல்விதான் நமக்கு பயன்படும். ஒரு படிப்பறிவே இல்லாமலாம் கூட பரவாயில்ல, இறைவனை பற்றி அறிகின்ற கல்வியை தெரிஞ்சா போதும். எனக்கு அந்த படிப்புலாம் தெரியாதுங்க, ஏதோ இறைவனை பற்றி ஏதோ தெரியும் அப்படின்னா இந்த கல்வி தான் நமக்கு பயன்படும். அத விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கைட்டினான் முருக வாங்கி கடையமும் நிற்கும். அதுல சொல்ற போது சொல்றாரு, அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயிறை வைத்து திரித்தால் சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றி விடுவார். விறகுல தீ இருக்கா? இருக்கு, பத்த வச்சா தெரியும். பால்ல நெய் இருக்கா? கடைஞ்சா தெரியும். அப்ப என்ன? அன்பு என்கின்ற மத்தத்தை இறைவனிடம் செலுத்த வேண்டும். அன்பை செலுத்தினா தான் அது வெளிப்பட்டு தோன்றும். அன்பு என்ற மத்தத்தை ஒன்று, அறிவு என்கின்ற கயிறு 2 வகை கயிறு. அது என்ன அப்படின்னா, ஒன்று நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, மற்றொன்று அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இப்ப நூல்கள் நிறைய படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க திருக்கோயிலுக்கு வரும்போது சிவபெருமான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உணர்த்து. அடி நீங்க கோயில்ல சாமிக்கு எல்லா பூவையும் கொஞ்சம் போய் சாத்திட்டேன், அம்பாளுக்கு பூ இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டே வந்தேன், அம்பாளுக்கு வைக்காம விட்டுட்டோமே. உடனே ஐயர் கூப்பிடுறாங்க, சரவணன் இங்க வாங்க அப்படின்னா, இந்த தாமரை மலரை கொண்டு போய் அம்பாள் சன்னதியில வைங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் சாமி உங்களை உள்ளிருந்து உங்களுக்கு அப்படியே உணர்த்திட்டே இருக்கும். ஏதாவது அந்த உணர்வை கொடுப்பாரு. அந்த உணர்வு தான் அனுபவம். இது அவங்களுக்கு உங்களே அறியாம நீங்க திரும்ப பாடிக்கிட்டு போது உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். உங்க கண்ணுல இருந்து என்னைக்கு கண்ணீர் வருதோ அன்னைக்கு சாமி உங்களை ரொம்ப நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். யாரு கண்ணுல இருந்து கண்ணீர் வருகின்றதோ அவர்களை சாமி ரொம்ப நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை மட்டும் மறந்துடுங்க. நீங்க திருமுறை பாடினாலே உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு. திருமுறைகள் என்னைக்கு பாட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க கண்ணுல தார தாரையாக அழுதால் உன்னை பெறலாமேன்னார்ல மாணிக்கவாசகர். அழுதே அடி அடைந்தார்ல. இப்ப மாணிக்கவாசகர் எவ்வளவு அன்பு செஞ்சிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார், ஆன கருணையும் அங்குற்றே தான் போனவனே என்னையும் கூட குளிர்ந்துவதாய் கோத்தும்பி. எப்படி சொல்றாரு பாருங்க சாமி. ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் சிவனடியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு எனக்கு நான் உன் மேல அன்பே இல்லைங்கிறது எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஊர் முழுக்க என்ன சொல்றாங்க? நீ சிவனடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சாமி, உன் மேல எனக்கு அன்பே இல்லை சாமி அப்படின்னு அவரே அப்படி சொல்றாருன்னா நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஒரு துளியலை கூட நம்ம அன்பு செலுத்தணும் தான் நமக்கு தோணும். தத்தையங்கனையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமரலகு அளிக்கும் என் பெருமை.
பித்தர் என்று ஒண்ணு பேசுவரையிலும் பிழைத்தவை பொறுத்தல் கைத்தளம் சென்னி பேர் வைத்த கங்கை கொண்ட சோலைத்தல். ஐயா கரெக்டா சொல்லிட்டாங்க. கங்கை கொண்ட சோலைத்தல். பெண்கள் மேல் வைக்கின்ற அன்புல அதை 1,00,000 கூறாக்கி 100,000 கூறுனா 1,00,000 கூறாக்கி அதுல ஒரு கூறு எடுத்து சிவபெருமான் மேல அன்பு வைக்கணும். அது கூட பண்ண முடியாம நம்ம இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஏமா நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுமா. ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க, காதலன் சொல்றாங்க, ஏமா நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுமா, நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த அன்பை 1,00,000 கூறா பிரிச்சு அதுல ஒரு கூரை எடுத்து சிவபெருமான் மேல அன்பு வச்சாலே சாமி அமரோலகத்தையே தூக்கி ஒரு துளி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இன்னும் அந்த பக்தி கூட இன்னும் வரல அப்படிங்கிறது. அந்த அந்த ஞானத்தை நம்ம பெற்றாதான், அந்த அன்பு இருந்தா தான், அந்த நூல்களால் இருக்கக்கூடிய அறிவும் அனுபவத்திலாக ஏற்படக்கூடிய அறிவும் இருந்தால்தான் நாம் இறைவனை பார்க்க முடியும். பால்ல நெய் நல்லா கடைஞ்சாதானே தெரியுது, இல்லை வெளிப்பட்டு தோன்றுமா? தெரியாது. நல்லா கடைஞ்சி அது தயிராகி அதுக்கப்புறம் தான் வெண்ணெய் ஆகி அதுக்கப்புறம் தான் நெய்யா வரும். எடுத்த பிறகு நம்ம போயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அனுபவத்தை ஏற்படுத்தி அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சு, சாமிக்கு தொண்டு செஞ்சு, சரியகிரி யோகத்துல நின்று அப்புறம் தான் ஞானத்தை அடையும். அதுக்கப்புறம் பால்ல எப்படி நெய் வெளிப்பட்டு தோன்றதோ அதே போல இறைவன் நமக்கு முன் வந்து தோன்றுவார். செய்ய வேண்டியதை செஞ்சா தானே இறைவன் தோன்றுவார். செய்யாம எப்படி இறைவன் தோன்றுவார் சொல்லுங்க? தோன்றணும். அந்த அளவுக்கு சாமி மேல அனுப்பி வைக்கணும். அப்படி சொல்லும் போதே அனசபுர மகளை வந்தித்து அனைவன். அப்படி முருகப்பெருமான் வந்து வள்ளிய அது அதாவது எப்படின்னா 2 வகை சக்தி இருக்குல்ல. வள்ளிய வந்து தேடி வந்தார். தேவி அணையமைய அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் வேணும். ஒருத்தர் மேலையும் கீழையும் பறக்க வச்சாரு. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவி அணையமைய மேலையும் வள்ளி அம்மையை மட்டும் ஏன் அந்த வள்ளி அகழ்ந்தெடுத்த குழியில வந்து பறக்க வச்சாரு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான திருச்செந்தூர் புராணத்துல படிச்சதை வச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஏற்கனவே நான் திருச்செந்தூர் புராணம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதை சொல்றேன். அது என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க முற்பிறவில அந்த அமுதவல்லியும் சுந்தரவல்லியாக இருக்கும் போது வள்ளி அம்மையை பார்த்து வள்ளி அம்மை தேவயானையை பத்தி பார்த்து இகழ்ந்தார்கள். இகழ்ந்த காரணத்தினால் தேவியானம்மை விண்ணுலகத்திலும் வள்ளியம்மை வள்ளி அகழ்ந்து எடுத்த குழியில் வந்து பிறந்தார்கள். அடுத்தவங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இகழ்வாக பேசக்கூடாது என்பது நமக்கு இதுல இருந்து புரிகிறது. யாரும் இகழ்வா பேசிட்டோம்னா அதுக்கு ஒரு பிறவி எடுத்தாகணும், கலந்துடக்கூடாது. நீ என்ன பெரிய அழகோ அப்படியோ இப்படியோ சொல்லி வள்ளியம்மை வந்து இகழ்ந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்லல, திருச்செந்தூர் புராணத்துல இருக்கு, அதை வச்சு சொல்றேன். அதனால சுவாமி இங்க வந்து பிறகு வைக்கிறார் வள்ளியம்மை. 2வது அப்பயும் விடல, வள்ளியம்மையுடைய பக்திக்கு சாமி வர்றாரு, அவரே இறங்கி வர்றாரு. பக்திக்கு என்னைக்குமே சாமி இறங்கி வந்துடுவாரு. நீங்க இயல்பா பேசிட்டதுக்கு அதுக்கு பிறவி வந்தாலும் கூட அவர் செய்த பக்திக்கு 2 பேருமே முற்பிறவில கேட்டாங்க. உங்களை மனம் பிடிக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் சாமி என்ன செய்யறாரு, தேடி வர்றாரு. இவரை விண்ணுலகத்துல வச்சு இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. வள்ளி நிறைய சொல்றாரு. என்ன காரணம்னா, என்ன காரணம், வள்ளியம்மை வந்து இச்சாசக்தி மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, முதல்ல இறைவன் மேல் நமக்கு விருப்பம் வர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இச்சாசக்தி தான் ரொம்ப முக்கியம். 2வது, விருப்பத்துல மட்டும் இறைவன் எப்பயுமே எந்த உயிரிடம் தலையிட மாட்டார், மறந்துடக்கூடாது. இச்சாசக்தியில தான் எல்லாமே விஷயம் இருக்கு. இப்ப பிறவி கொடுத்ததுமே உங்க விருப்பத்துல இறைவன் தலையிட மாட்டார். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி, என்ன விருப்பம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை வசதி எல்லாமே நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை தான் கொடுப்பாரு. அதுக்கு மேல எல்லாம் சாமி கொடுக்க மாட்டேன். வேண்டு வரைக்கும் வேண்டுவட ஈவான் கண்டார். நீங்க என்ன வேண்டீங்களோ அதை சாமி கொடுப்பாரு. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில நாம கேட்டு வாங்கிட்டது ஒரு பிறகு கேட்டோம், நான் இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி வசதி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டதுனால அன்னைக்கு. அதே மாதிரி துன்பம் வந்தா நாம என்ன சொல்லுவோம், இன்பம் வரும்போது நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்குவோம். ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அருக்காலே இவ்வளவுதான் பாலா போயிட்டேன் அப்படிம்பாங்கல்ல வசதியெல்லாம். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. நான் செய்த தீவினையினால் துன்பப்படுகிறேன்னு நினைக்கணும். எப்படி இன்பம் வரும்போது நான் செய்த வினையினால் நல்வினை காரணமாக நான் அனுபவிக்கின்றனோ அதே போல துன்பப்படும் போது நான் செய்த தீவினையினால் துன்பப்படுகின்றேன் என்று நினைக்கிறேன். சமநோக்கு வரணும். அதான் இறைவனை ஒப்பு. இறைவனை ஒப்பு வந்துருச்சுன்னா மலபரிவாகம், மலபரிவாகம் அடுத்து சத்தியவாதம், சத்தியவாதத்துக்கு அடுத்து ஞானம், ஞானத்துக்கு அடுத்து மோட்சம், அரிசியாகும். மலை பரிபாகம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் சத்திரிவாதம், அருள் உடம்பு. சத்திரிபாதம்னா அருள் வீழ்ச்சின்னு அர்த்தம். அருள் வீழ்ச்சி, அதாவது உடம்பு வந்து அருள் உடம்பாக
அருள் உடம்பா மாதிரி அருள் உடம்பா மாதிரி தானே ஞானிகள்லாம் போனாங்க. ஒளி உடம்பாகி போனாங்க பார்த்தீங்களா? சுந்தரம் சாமி போறாருல, ஒளி உடம்பா போறாருல. அப்ப அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஞானம், ஞானம் அதுக்கப்புறம் மோட்சம். அப்படி இந்த பாட்டுல வனச கூற மகளை வந்தி தனை போனே, அந்த வள்ளிய போய் போய் சாமி முருகப்பெருமானே தேடி போய் வந்தித்து அடைந்த முருகப்பெருமானே அப்படி இந்த பாட்டை சொல்லி கடைசி சொல்றாரு, கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க கையில மலைக்கு போயிருக்கீங்களா? கையில மலைக்கு யாரு போயிருக்கா? யாருமே போனதில்லை. எங்க அங்க போயிருக்கீங்களா? மானசரோவர் போயிருக்கீங்க, பிரயாணம் போயிருக்கீங்க, ஒரு ஆள் தான் போயிருக்காங்க. மித்த யாரும் போக முடியாது, எல்லாராலையும் போக முடியாது. அப்ப திருச்செந்தூருக்கு போனா போதும். கைலாய மலைக்கு இணையான ஒரு தலம் எதுன்னா திருச்செந்தூர். கையிலை மலை அணைய அதை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு தலம் எதுன்னா அடின்னு சொல்லல, சொன்னது அருணைநாத பெருமான். திருச்செந்தூர் போயாச்சுன்னா நீங்க கைலாய மலைக்கு போனதுக்கு சமம். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வு, அங்க முருகப்பெருமான் அங்கேயே தங்கி இருக்க. செந்தில் அது சொல்லல இல்ல, கண்டிப்பா ஆமா கண்டிப்பா. ஒரு தளத்தை சொல்லும் போது இது வந்து சிறப்பாக சொல்லப்படுவது கையிலை மலை அணைய. ஏன்னா முருகப்பெருமான் சொல்ல வைக்கிறாரு, அவரை சொல்ல வச்சது முருகப்பெருமான். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாள். விநாயகப் பெருமானுக்கு தம்பியாக இளையராக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாய். அருமையான மட்டும் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அருணைநாத பெருமானுடைய திருப்புகள் நமக்கு முக்கியமான. கைலாய மலை ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, அங்க போயிருந்தாங்க. ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கு, உள்ள போறாங்க. எங்க திருச்செந்தூர் போறாங்க, நல்ல கவனம் கேளுங்க. ஒரு அம்மா கர்ப்பத்தோட போறாங்க. அவங்களுக்கு மூத்தது வந்து பொம்பளை குழந்தை, மூத்தது வந்து பொம்பளை குழந்தை. ரெண்டாவது குழந்தையும் பொம்பளையா பிறந்திருமோ அப்படின்னு சொல்லி திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனத்தையாவது சாப்பிட்டு, பப்பாளியை சாப்பிட்டு, அதை சாப்பிட்டு, இதை சாப்பிட்டு அந்த குழந்தை அடிக்க பார்த்துருக்காங்க. அந்த குழந்தை அதையும் மீறி பிறந்திருக்கு. அது வேற யாரும் இல்லை, இந்த எலியன் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமாளை கருணையினால்தான் அப்படின்னு இன்னைக்கு இந்த சொற்பொழி பண்ற அளவுக்கு சாமி அடியனை வளர்த்துக்கலாம். நிறைய இந்த சொற்பொழிலாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் முருகப்பெருமாள் அடியனை காப்பாற்றி வர பேர்பட்ட கருணைமா கடல் உயர் கருணை புரியும் இன்ப கடல் அறியும் அன்பை. முருகப்பெருமானுடைய அருள் தான் அடியன். அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள்னால அதனாலதான் அடியனுக்கு சரவணன் பேர் வச்சாங்க. அது சரவணன் பேர் வச்சாங்க. அது மாதிரி ராமசாமின்னு பேர் வைக்கிறதுனால முருகப்பெருமானுடைய அருளால பிறந்ததுனால அடியனுக்கு சரவணன் பேர் வச்சுக்கலாம். அருமையான பாட்டு. இதுக்காரும் உள்ளம் நிறைந்து நிறைய பேசலாம். இந்த பாட்டுக்கு நிறைய வழக்கு சொல்லலாம். திருவள்ளி ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். இதுக்காரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருப்பூர் பாடல் விளக்கத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வலிவினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்ய வச்சுட்டோம். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாயி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகாய் பரமா குமாரா உயிர்காயன போத அருள்தாராய் முருகாயன போதர மோது அடியார் முடிமேலினைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருமே விடும் வேளா திருமால் வீரமம் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே
செழுமாமதின் சேர் அழகார் பொழில் சூழ் திருவேலியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓதர பொது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாயபுரம் சிவஞான போதை நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரம் பொழில் திருவாவூர் தெய்வாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீடோழி தரைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருளறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணில் இயங்கும் தன்னல் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு ஒற்றுமே வான்முகில் வளாது வேக மடிவளம் துறக்க அண்ணன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக மையம் மாமலை உண்டுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வகன் திருநீர் சிற திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருச்சிற்றம்பலம் தெய்வம் நம்பரம் அருணாச்சலம்